சாட்டர்டே மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு பூஜைக்கு பண்ணி வச்சிருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரிட்டன் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு இருந்தேன். அதில் வாழை மரம் மட்டும் 2 எடுத்து வாசலில் கட்டிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால், நீ வந்து வாசலில் கட்டி வை, ஒரு 2 டேஸ்க்கு இருக்கட்டும், 3rd டே வந்து எடுத்து பசுக்கு எப்பவும் போல் கொடுத்துரு அப்படின்னு. எனக்குமே அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம வாசலில் கட்டி வைப்போம் அப்படின்னு கட்டிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தது. அதுக்கப்புறமா அம்மனுக்கு வச்ச வளையலெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிட்டு தாம்பூலத்தை வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். அம்மனுக்கு வச்ச தாம்பூலத்தை வந்து ஒரு பெரிய சுமங்கலி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். கலசம் வச்சோன்னா புனர்பூஜை பண்ணி அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்கும். ஆனால் நான் படம் தானே வச்சுருந்தேன். முந்தின நாளே வந்து படத்தையுமே லைட்டாக அசைச்சு விட்டுட்டதுனால 2வது நாள் சனிக்கிழமை எடுத்து பூஜைகள் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். மாமா வந்து எனக்கு டெக்கரேஷன் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அழகாக. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். வேற எங்கேயும் இல்லை, அம்மா வீட்டுக்கு தான். ஸோ கொஞ்சம் அவசரமாக கிளம்பிட்டு இருந்ததுனால மாமாவே எனக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அகைன் வந்து பேக் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அண்ட் வரலட்சுமி விரதம் லாங் வீடியோ போட்டாச்சு. பாய்.